நம்ம சேனல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பேசிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பேசிக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அந்த வீடியோட லிங்கை நான் மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இப்போவே செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை நம்மளால் சூஸ் பண்ணவே முடியாது. அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து தான் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ண முடியும். ஏன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதே நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போடுறோம். நம்ம எமர்ஜென்சி டைமில் அந்த நம்மளுடைய கிளைம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம போட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால சில நல்ல கம்பெனிஸை நல்ல பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு தான் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம சூஸ் பண்ண முடியும். என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வழியில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஃபினான்ஸ் கண்டென்ட்டை நீங்கள் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களால் ஃபுல் வீடியோவை பார்க்க முடியாது அப்படின்னா, எனக்கு கன்சிஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நான் இதுக்காகவே வெப்சைட்லையும் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரீட் பண்ணுறது அல்லது சீக்கிரமாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டை கூட செக் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மந்த்லி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேடிஎம் அல்லது ஃபோன்பே மாதிரி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதில் நமக்கு கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு எமர்ஜென்சிக்காக நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்க டிலே ஆகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ பாலிசி பஸாரை ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் பாலிசி பஸாரில் தான் வாங்கணும் அப்படின்லாம் ஒரு கம்பல்சரியுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைசரை கூட வச்சு வாங்கலாம். அல்லது ஃபோன்பே, பேடிஎம் அது மாதிரியான அப்ளிகேஷன்ஸை கூட வச்சு வாங்கலாம். ஸோ அதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு சரியான கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்கல. உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு பாலிசி பஸ்ஸிலேருந்து நல்ல கஸ்டமர் சப்போர்ட் கிடச்சிது. அதனால நான் இதில் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சில பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பீங்க. நான் முதலே உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் உடனே ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுடைய ஒரிஜினல் நம்பரை கொடுத்து வாங்க, ப்ரைமரி நம்பர் கொடுத்து வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய செகண்டரி நம்பர் கொடுத்து வாங்க. ஏன் அப்படின்னா அடிக்கடி இதில் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க கால் பண்ணியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்னலாம் பார்க்கணும், என்னென்னலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நம்ம வீடியோவும் பார்த்துட்டு ரெஃபரன்ஸ்க்காக அவங்ககிட்டயும் கேட்டுட்டீங்கன்னா கூட ஓகே தான். ஸோ இல்லை நீங்களே டைரெக்டாக பை பண்ணிட்டா கூட ஓகே தான். ஸோ ஏன்னா நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில குயிக் ஃபில்டர்ஸ் அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சில ஃபில்டர்ஸை மட்டும் அப்ளை பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா எல்லா ஃபில்டர்ஸையும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பிளான்ஸே கரெக்டாக காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் ஒரு சில அமௌண்ட்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபில்டரை அப்ளை பண்ணிடுறேன். ஃபஸ்ட் கவர் அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மினிமம் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 5 lakhs இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது நீங்கள் ஃபேமிலி பிளான் பார்க்குறீங்க அப்படின்னா மினிமம் 10 lakhs இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட்டில் நோ ரூம் ரெண்ட் லிமிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ரூம் ரெண்ட் லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னாலும் நமக்கு டே கேர் ட்ரீட்மெண்ட்ஸை கவர் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் டைரெக்டாக இன்றைக்கி போகிறீங்க, ஈவினிங்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பெருசாக செலவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு 4-5 நாள் 3 நாள் தங்கி, அதாவது ஹாஸ்பிட்டலில் தங்கி ரூமில் தங்கி நீங்கள் பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரூமில் தங்கும்போது உங்களுக்கு ரூமுக்கு இவ்வளோ தான் ஒதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாலிசி ப்ரொவைடர்ஸ் அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் வேண்டாம், எனக்கு ரூம் ரெண்ட் லிமிட் அன்லிமிட்டடாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஸோ எனக்கு இது வரைக்கும் போதும், நான் நிறைய ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா சில ப்ரொவைடர்ஸ்லாம் வரமாட்டேன்றாங்க. அதனால் நான் அப்ளை ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாலிசி பஸார்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸையும் ஐசிஐசிஐ லம்பார்ட் அப்படிங்கிற 2 கம்பெனிஸும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த 2 கம்பெனிஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அல்லது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வேறு இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பொதுவாக இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பிளான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நான் உங்களுக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை எடுத்து அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் ஸ்டார் ஹெல்த் அப்படிங்கிறத ஒரு பிளானை எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதோட கவர் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 lakhs, அதாவது 10 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க கவர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பாலிசி பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம 8,900, அதாவது 9,000 ரூபா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்கள் இஎம்ஐ கூட போட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இஎம்ஐ போடாமல் டேரெக்டாக பே பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூடவே உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிளானை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே ஃபஸ்ட்
வியூ ஆல் ஃபீச்சர்ஸ், அதுக்கு பக்கத்துலேயே கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் கேஷ்லெஸ் கூட கனெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ நான் என்னுடைய டிஸ்ட்ரிக்டை நான் கொடுத்துருக்குறேன். அந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா இவங்க ஒரு கார்டு கொடுப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாக்கெட்லேருந்து அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்கிட்ட இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கெட்லேருந்து ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் கவர் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனாலும் உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஃபீச்சர்ஸ் வந்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ முக்கியமானது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிளைம்ஸ் பெய்ட் வித்தின் 3 months அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா, அதாவது நம்ம 100 பேர் இங்கே கிளைமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்கள 99 பேர்த்துக்கு கிளைமை அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 100 பேர் அப்ளை பண்ணதில் 99 பேர் அப்ரூவல் பண்ணதுனால 99% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நல்ல அளவில் அவங்க கிளைம்ஸ்க்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இங்கே ரூம் ரெண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் ரெண்ட் லிமிட் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோ ரூம் ரெண்ட் லிமிட் அப்படிங்கிற பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அன்லிமிட்டட் ரீஸ்டோரேஷன் கவர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு உங்களுடைய அமௌண்ட் அதாவது 10 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அல்லது அதே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு திரும்ப அதே அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் ரிஸ்டோரேஷன், அன்லிமிட்டட் ரிஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடுத்தது ரெனியூவல் போனஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் பாலிசியிலேருந்து கிளைம் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களுக்கு போனஸாக கொடுத்துட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குற பிளான்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இங்கே கோபே அப்படிங்கிறதா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோபே என்ன அப்படின்னா, அது நான் பாதி கொடுக்குறேன் நீ பாதி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது 80% வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் கொடுத்துருவாங்க. 20% வந்து நீங்கள் உங்களுடைய பாக்கெட்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் 0 கோபே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது 100% பெய்ட் பை த இன்சூரர். உங்களுக்கு இதுலேருந்து புரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லுக்காக போகிறீங்க அப்படின்னா மொத்த ஹாஸ்பிட்டல் பில்லுக்கான பேமெண்ட்டையும் இன்சூரன்ஸ் ப்ரொவைடரே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ 0% கோபே அப்படி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பிளான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி 60 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு பாலிசி ப்ரொவைடர் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போக வேண்டியது இருக்கும். எக்ஸ்பென்சஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் 180 days வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா எந்த ஒரு பில் பே பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பாலிசி ப்ரொவைடர் அந்த பில்லுக்கான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி ஒரு சில பிளான்ஸில் தான் இது இருக்கும். ஸோ டே கேர் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டையும் சேர்த்து இதில் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது ஹாஸ்பிட்டலைசேஷன் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வீட்டிலேருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒருவேளை பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒருவேளை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு சார்ஜஸ் இருக்குது. அதாவது அதிகமான இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்புலன்ஸ் சார்ஜஸை கவர் பண்ண மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் சார்ஜஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆம்புலன்ஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சார்ஜஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம கொண்டு போகிறதுக்கும் நம்மளை திரும்ப கூட்டிகிட்டு வந்து இறக்குறதுக்கும் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளான் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் சார்ஜஸும் இதுலேயே கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் மற்ற பிளான்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குதா, அதில் எவ்வளோ கொடுக்குறாங்க, இதை விட நல்லா இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் சேர்த்து செக் பண்ணி கம்பேர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறமா ஃப்ரீ ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ ஹெல்த் செக்அப் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் செக்அப் பண்ணுற நீங்கள் உங்களுடைய ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்காக பே பண்ணுற அமௌண்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு பாலிசி ப்ரொவைடரே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி வேறு ஏதாவது பிளானில் இந்த கன்சல்டேஷன் சர்வீஸையும் இன்க்ளூட் பண்ணி இதே ரேட்டுக்கு தராங்களா, உங்களுக்கு அந்த பாலிசியோட ப்ரைஸ் ஓகேவா அப்படின்லாம் சொல்லி கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதை மட்டுமே வச்சு நீங்கள் இந்த பிளானை வாங்கக்கூடாது. இதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி இதை விட வேறு ஏதாவது பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான மீனிங்ஸை மட்டும் தான் நான் இதில் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியல் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லியிருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸிஸ்டிங் இல்னஸ் கவர் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் சுகர் அல்லது பிபி, டயபெட்டிஸ், வேறு ஏதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான வெயிட்டிங் பீரியட்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதிகபட்சமாக 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 30 டேஸ்லேருந்தே சரியா 30 டேஸ்லேருந்தே நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ், அதாவது இனிஷியல் வெயிட்டிங் பீரியட். நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம 30 டேஸ்லேருந்தே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் கவரேஜ் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வேறு ஏதாவது பிளான்ஸில் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் பெட்டராக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அனிமல் பைட் வேக்சினேஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த பிளான் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாயோ அல்லது பூனையோ ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்காக வேக்சினேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இந்த பிளானில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு ஏதாவது பிளானில் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறமா மெட்டர்னிட்டி பெனிஃபிட். ஸோ மெட்டர்னிட்டி பற்றி மேக்ஸிமம் லேடிஸ் தான் ஒரி பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஃபேமிலி பிளானில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அல்லது நீங்கள் ஒரு லேடிக்காக அல்லது நீங்கள் லேடி அப்படின்னா உங்களுக்காக பை பண்ண போகிறீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி கவரையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ சொன்னது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஒரு டீசெண்டான பாலிசியை வாங்க முடியும். ஸோ நீங்கள் வாங்க போகிற கம்பெனியில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குதோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சொன்ன பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு நீங்கள் நிறைய பிளான்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். எந்த பிளான்ஸில் எது அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிளான் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.